السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تحاسدوا ولا تباغضوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த சங்கையான் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. திருமங்கலம் அல் மதரசத்துல் நூருல் இஸ்லாம் மக்தப் மதரசாவினுடைய ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா, இந்த சிறப்புமிகு விழா மாலை 4 மணி முதல் நடந்து வருகிறது. இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 2 கவலை. ஒன்று, விழா நடத்துபவர்களுக்கு விழாவை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்பது, விழாவில் பங்கெடுத்த மாணவிகளுக்கு பரிசு பெற வேண்டும் என்பது. உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் எல்லாம் எப்போ முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம், இரவு டின்னர் இருக்குத அப்படின்ற ஒன்று. இதற்கு மத்தியிலே நான் இங்கே ஒரு சில மணித்துளிகள் உங்களுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தினுடைய அனைத்து பள்ளிகளுடைய மதிப்பிற்குரிய, கண்ணியத்திற்குரிய நிர்வாக பொறுப்பாளர்களே, ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்களே, சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை தொகுத்து மாணவர்களின் நிகழ்ச்சியை திறம்பட இங்கே நடத்தி காண்பித்திருக்கக்கூடிய திருமங்கலத்தினுடைய அனைத்து பள்ளிகளினுடைய மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டும் என்கின்ற உயர்ந்த துவாவோடு ஒரு சில விஷயங்களை உங்களுடைய மேலான கவனத்திற்கு வைக்கிறேன். முன்மாதிரி சமூகத்தை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. சில விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருமங்கலம் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களும் எவ்வளவு கவலையோடு பிள்ளைகளின் எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுமார் இங்கே 1 மணி நேரம் இங்கே பட்டிமன்றம் நடந்தது. நான் இங்கே ஓரத்தில் உட்கார்ந்து 1வது நபர் பேச ஆரம்பத்திலிருந்து 6வது நபர் பேசி முடிக்கும் வரை மொத்தத்தையும் கேட்டேன். மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்று அதி அற்புதமான கருத்துக்களை பிள்ளைகள் அவர்களுக்கே உரிய அழகான அந்த முறையிலே நமக்கு எடுத்து வைத்தார்கள் இல்லையா? மைக்க பிடிச்சி பேசுறது பெரிய விஷயம். அதுவும் அந்த செய்தியை கொண்டு போய் மக்களின் உள்ளங்களை நிறுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். டிசம்பர் மாசம் குளிர், கடுமையான குளிர். ஒரு நாள் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க இந்த மாதிரிலாம் ஒரு மதரசாவினுடைய நிகழ்ச்சி. அந்த ஊரினுடைய முக்கியமான ஒருத்தர் பிள்ளைகள் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லாத்தையும் வரவேற்கணும். அவருக்கு வரவேற்புரை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு 9-9:30 மணி, நல்ல பனி இறங்கக்கூடிய சமயம். ஆனா
அவர் மைக்கு முன்னாடி வந்தாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி போடப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர் எடுத்தாரு. என்னமோ தெரியல, கை அப்படியே கட 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 கடகடன் டைப் அடிக்குது. அந்த பணி இறங்கிட்டு இருக்குது. அவருடைய முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குது. சட்டையெல்லாம் கூட வேர்த்திருச்சு. இருந்தாலும் பொறுப்பல்லவா அப்படி வாசிச்சார். தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடியவர்களே, கிராத் ஓதியவங்களே, துறக்க உரை ஆற்றக்கூடியவர்களே, சிறப்புரையாளரை என்று வாசிச்சாரு. வாசிச்சு கடைசியில உங்க எல்லாத்தையும் நான் வர வர வேர்க்கிறேன் அப்படின்னாரு. வரவேற்புரை ஆற்ற வந்தவர் அந்த மைக்கு முன்னால் வந்து நின்று அவரை அறியாமலேயே வேர்த்து கொட்டக்கூட அந்த விஷயத்தை சொல்லவும் செஞ்சிட்டார். வேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ விட்டுருங்கன்றார். இப்ப மைக்குக்கு முன்னால் நிற்பது ஒரு பெரும் ஆற்றல். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு அழகாக இங்கே உரையாற்றினார்கள் இல்லையா? சில பேருக்கு பேச தெரியும், முடிக்க தெரியாது. மைக்கு பிடிச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, முடிக்க தெரியாது. ஒரு ஊர்ல இப்படிதான் ஒரு பேச்சாளர் போனாரு, பேச ஆரம்பிச்சாரு. அந்த பேச்சில இருந்து எப்படியாவது வெளியே போன என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தரா சீட்டு காலியாகும். பாத்துறீங்களா? ஒவ்வொரு சீட்டா காலியாகும். அப்படியே காலி ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாம் போயிட்டாரு. ஒரே ஒருத்தன் மட்டும் உட்கார்ந்து இருந்தான். ஒரே ஒருத்தன், அவன் சின்ன பிள்ளைதான். அவனுடைய ஆர்வத்தை பார்த்து பேச்சாளர் இன்னும் பேசுறாரு. சரி, எல்லாம் முடிச்சு நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச பின்னாடி தம்பிகிட்ட கேட்ட, தம்பி என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா யாரு போனாலும் பரவாயில்லப்பா, நீ இருந்து பத்தி கேட்ட பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. மேலையில பக்கத்துல வந்து சொன்னா, வருத்தப்படாதீங்க, நீ உட்கார்ந்து பேசிட்டு கூட சேரு எங்க வீட்டு சேரு. எங்க அம்மா விழா முடிஞ்சு வரும்போது சேரோட தான் வரணும்னு சொல்லியிருக்கு. சேர் எல்லாம் போனா அடி விடும். அதனாலதான் உட்கார்ந்து நான் கரும வேற வழி இல்லையே அப்படின்னு கேட்டு இருந்தேன் நான். இப்ப இப்படியும் சிலர் உண்டு. சில சமயங்களிலே பேச வேண்டும், அங்கிருந்து எதிர்க்கு கேள்விகள் கேட்கக்கூடாது. ஒரு பேச்சாளர் பேசினார். பேசி முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பேச்சு பிடிச்சிருந்தா எந்த கருத்து பிடிச்சி யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னாரு. கடைசியில இருந்து ஒருத்தர் வேகமா எந்திரிச்சாரு. சார் நான் சொல்றேன் முதல்ல, என்ன வாயா வாயா, நீ என்ன என்னுடைய பேச்சு உனக்கு எப்படி ஈர்த்தது சொல்லு. நேரம் வந்து மைக்க பிடிச்சாரு. சார் நீங்க பேசுறதுல ரொம்ப பெரிய பாயிண்ட், எங்க உள்ளத்தை டச் பண்ண பாயிண்ட் என்ன தெரியுமா, இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. அந்த வார்த்தை இருக்கு, அப்படி எங்களை அப்படி ஐஸ் கட்டியை தூக்கி எங்களுடைய கல்புல வச்ச மாதிரி இருந்துச்சுன்னாரு. இப்ப இப்படி எல்லாம் இருக்கும் இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு அல் மதரசத்துல் நூருல் இஸ்லாமின் மூலமாக அப்படியே புடம்போட்டப்பட்டு உருவாக்கப்பட்டு மேடைக்கு மத்தியிலே வந்து நின்று அழகாக பேசினார்கள். அதிலும் குறிப்பாக கடைசியிலே ஒரு பெண் குழந்தை பேசியது, இயல்பாகவே அது பேசியது. சில பேச்சு இருக்கிறது, அது கொடுத்ததை மன்னமிட்டு பேசுவது. சில பேச்சு இயல்பாகவே அமையும். அந்த குழந்தை பேசியது அப்படி இயல்பாகவே பேசுவதை போன்று இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதற்காக வேண்டி உழைத்த அனைத்து நன்மக்களுக்கும் சிறந்த நற்கூலியை தர வேண்டும் என்று மனதார இந்த இடத்திலே நான் துவா செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை, நல்லோர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் ஊரினுடைய ஜமாத்தார்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை, முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. காரணம், உலகத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி வழங்கப்பட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு வேறெங்கேயும் போய் நீங்கள் ரோல் மாடலை தேட வேண்டாம். வேறு யாருடைய வாழ்க்கையையும் நீங்கள் தோண்டி தொலாவி ஆராய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய படிப்பிற்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, உங்கள் வியாபாரத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கைக்கு, உங்களுடைய சமூக வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்குமான முன்மாதிரி அண்ணன் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். முன்மாதிரியான நபியை கொடுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய முஸ்லிம் சமூகம். இந்த சமூகமும் பிற சமூகங்களுக்கு இடையில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் பிரியப்பட்டார்கள். எல்லா தளத்திலும் எல்லா தரப்பிலும் முன்மாதிரியான மக்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் நபியினுடைய வேட்கை. பெண்கள் முன்மாதிரியான பெண்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம் பெண்கள் வெறும் பெயரளவில் தன்னுடைய இஸ்லாத்தை வெளிக்காட்டுவதை அதை கடந்து தான் ஒரு முஸ்லிம் பெண் என்பதை முன்மாதிரியோடு காட்ட வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் கேரளாவில் ஒரு பெண், ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணின் பெயர், அந்த குழந்தையின் பெயர் அகிலா.
18 வயதான நிறைவான அந்த பெண்மணி சேலத்திற்கு வருகிறது. எதுக்குன்னா மெடிக்கல் படிக்க வருது. மெடிக்கல் காலேஜில் எல்லாம் சேர்ந்து கடைசியில ரூம்மேட்டாக 2 பேர் அமைகிறார்கள். ரூம்மேட்டாக அமைந்தது யார் என்றால் ஹசீனா ஃபசீனா என்று சொல்லக்கூடிய 2 முஸ்லிம் சகோதரிகள், ட்வின்ஸ் 2 பேருமே. இந்த முஸ்லிம் சகோதரிகள் தான் அந்த அகிலா என்ற பெண்ணுக்கு ரூம்மேட்டாக கிடைத்தவர்கள். இந்த ரூம்மேட் ஆரம்பத்தில் நட்போடு துவங்குகிறது. ஒரு சில நாட்கள் கடந்ததற்கு பிறகு இந்த அகிலா என்ற இந்த பெண்மணி, இளம் வயது பெண், ஹாதியா என்று தன்னுடைய பெயரை முஸ்லிம் பெயராக மாற்றிக்கொண்டு, நான் இனிமேல் சத்திய இஸ்லாத்தை நேசிக்கிறேன், பின்பற்ற போகிறேன், இது சொல்லித்தரக்கூடிய வழியின் பிரகாரம் நான் வாழ போகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்தது அந்த பிள்ளை. அதற்காக வேண்டி பல போராட்டங்களை சந்தித்தது. இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய விதத்திலே அந்த ஹாதியாவுடைய வழக்கு நீதிமன்றத்திலே கொண்டு வைக்கப்பட்டது. பல்வேறு விதமான போராட்டங்கள். அந்த பிள்ளையை எப்படியாவது மறுபடியும் அந்த முஸ்லிம் இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று பல்வேறு விதமான திட்டங்களும் சதிகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்து கடைசி வரை தான் ஒரு முஸ்லிம் என்பதிலிருந்து நான் இந்த அடையாளத்தை தொலைத்து விட மாட்டேன், நிலைத்து நிற்பேன், இதில் தான் வாழ்வேன், இதில் தான் மௌத்தாகுவேன் என்று அந்த ஹாதியா என்ற பெண்மணி சொன்னது. இப்போ நான் சொல்ற செய்தி என்னன்னா, அகிலா என்ற பெண், மருத்துவம் படிக்க வந்த பெண், ஹாதியாவாக மாறியதற்கு காரணத்தை கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னது, என்னுடைய அறையில் இருந்த எனக்கு கிடைத்த 2 தோழிகள், ஹசீனா ஃபசீனா என்று சொல்லக்கூடிய அந்த 2 தோழிகள், அவர்களை பார்த்தேன், அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தேன், அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தேன், அவர்களின் பேச்சை பார்த்தேன், அவர்கள் தொழுகையின் விதத்தை பார்த்தேன், அவர்கள் ஓதுகிற குர்ஆனினுடைய ஈடுபாட்டை பார்த்தேன், அவர்களின் பார்வையில் இருக்கக்கூடிய பேணுதலை பார்த்தேன், அவர்களின் வார்த்தையில் இருக்கக்கூடிய சுத்தத்தை பார்த்தேன், அவர்களின் கற்பில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தேன். இதுவெல்லாம் பார்த்து எனக்கு யோசிக்க வைத்தது, என்ன விஷயம் உங்களை இவ்வளவு தூரம் அப்படியே புடம் போட்டு வைத்திருக்கிறது, நீங்க வித்தியாசமா தெரியுறீங்களே என்று கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நாங்கள் சத்திய இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கான வாழ்வியல் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, எங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்கிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எங்களுக்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது, அது என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாங்கள் செய்வோம், குர்ஆனும் நபியும் என்ன சொல்லுகிறார்களோ கற்றுத் தருகிறார்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்துவோம், எனவேதான் எங்களை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள். அகிலாவிற்கு உடனேயே அவர்களுடைய அந்த சிந்தனையிலே பல்ப் எரிகிறது. அப்படி என்றால் நானும் அதை ஏற்றுக்கொள்ளலாமா, நானும் அதை பின்பற்றலாமா, நானும் அந்த குர்ஆனை வாசிக்கலாமா, நானும் அந்த நபியினுடைய வழியை நேசித்து வரலாமா, ஏன் வரக்கூடாது, தாராளமாக வரலாம், விரும்பினால் வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த அகிலா ஹாதியாவாக மாறுகிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் தான் முன்மாதிரி எல்லோருக்கும். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாடில், நம்முடைய இன்ன விஷயங்களில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குழந்தை வளர்ப்பில் நாம் ஒரு முன்மாதிரியான தாயாக இருக்க வேண்டும், முன்மாதிரியான பெண்ணாக இருக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் என்ற மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார் ஒருவர் இருந்தார். ஹஜ்ஜினுடைய காலம் இது இல்லையா, அல்லாஹ் இன்னைக்கு ஹஜ் கமிட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கிளம்பி போயிடுச்சு. எல்லாரும் ஒன்று கூடி ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், குடும்பத்துடன் போக வேண்டும், மனைவி மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அல்லாஹ் அதை தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆனாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். அவங்க வந்துட்டே இருக்கும் பொழுது பார்த்தா பாலைவனத்தினுடைய ஒரு மைய பகுதியிலே பாருங்க, அந்த காலத்தினுடைய பெண்கள் எவ்வளவு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தன்னந்தனியாக ஒரு பெண் ஒரு கூடாரத்துக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பக்கத்துல போறாங்க. பெரிய மாமேதை இவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராசான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். இன்னைக்கு புகாரி ஷரீஃப் என்று சொல்றோம் இல்லையா, ஹதீஸ் கிரந்தம், அந்த புகாரி இமாமுக்கெல்லாம் ஆசிரியர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தனியாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்த உடனே பக்கத்துல போய் கேட்டாங்க, ஏமா நீங்க ஏன் தனியா நிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஊரு, எங்க போனோம் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளா இருந்தா, நம்ம வீட்டு பெண்களா இருந்தா நம்மளுடைய கையிற நிலையை சொல்லியிருப்போம், ஏமா இந்த மாதிரிமா இங்க இருந்து வந்தேன், இங்க போனோம், ஆள் இல்ல, துணை இல்ல, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லியிருப்போம், யார் கேட்டாலும் சொல்லுவோம். ஆனா அந்த அம்மா பதில குர்ஆன்ல இருந்து சொன்னாங்க.
சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இதுல இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் என்ற மேராஜின் பயணத்தை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை ஓதி தான் பாலஸ்தீனத்து பெண்மணி என்பதை சொல்கிறார்கள். பதில் சொல்லல. அந்த அம்மா குர்ஆனை ஓதி சொல்றாங்க, நான் ஹஜ்ஜிக்கு வந்தேன், கடமை முடிஞ்சிருச்சு, இப்ப பாலஸ்தீனத்துக்கு போகணும், ஆள் இல்லாம துணை இல்லாம தனியா நிக்கிறேன். அவன் அப்துல்லா முபாரக் அவங்கள கேட்டாங்க, சாப்பிடலையா? இது தனியா நிக்கிறத பார்த்தா இப்ப நிக்கிற மாதிரி தெரியல, 2-3 நாள் தொடர்ச்சியா நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த அம்மா உடனே பதில் சொன்னாங்க, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அன் தசூமு கைரல் லக்கும், குர்ஆனுடைய வசனம். நான் நோன்பு இருக்கிறேன் என்பதை குறிக்கும் விதமாக அன் தசூமு கைரல் லக்கும், நீங்கள் நோன்பிருப்பது உங்களுக்கு சிறப்பு என்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அப்படி ஓதுறாங்க. ஒரு நோன்பா? சரி, எத்தனை நாள் அங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஹஜ்ரத் அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். உடனே அந்த அம்மா சொன்னாங்க குர்ஆன் வசனத்தை, தலாசலயாலின் சவியா, 3 இரவுகள் நான் இங்கே நிற்கிறேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க. இதுவும் குர்ஆன் ஆயத் தான். பதில் பேசவில்லை. அவங்க கேட்க கேட்க கேள்விக்கெல்லாம் பதிலா குர்ஆனுடைய வசனம் விடுது. சரி, என்ன நான் அரபியில பேசுறேன், நீங்க பதிலுக்கு அரபி பேசாம நீங்க குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதுறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கும் பதில் சொன்னாங்க குர்ஆன்ல, இது மாயல் ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் உதிக்கக்கூடிய வாயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையானாலும் சரி, அந்த வார்த்தையை ரகீப் அதை கணக்கெடுப்பார், அல்ல அதீத் கணக்கெடுப்பார். நல்ல வார்த்தையா இருந்தா நல்ல மலக்கு வலது தோல் பகுதியில் இருக்கக்கூடிய எழுதி கொள்வார். அது கெட்ட வார்த்தையா இருந்தா, புறம் பேசுற வார்த்தையா இருந்தா, அல்லது யாரையாவது பத்தி குறை சொல்றதா இருந்தா, யாரையாவது துன்புறுத்துறதா இருந்தா, யாருடைய மனதையாவது காயப்படுத்துவதாக இருந்தால், அதை இடது தோல்புஜத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எழுதக்கூடிய அந்த மலக்கு கணக்கெடுத்துக் கொள்வார். எதுக்கு உங்கள்கிட்ட போட்டு நான் பேசணும்? அதனாலதான், அதுக்கு பயந்துதான் நான் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதையும் வசனமா ஓதி காட்டினாங்க. அப்துல்லா முபாரக் பெரிய அறிஞர், ஒரு உறுதியா நினைச்சுக்கிட்டாரு, பெரிய சாதாரணப்பட்ட பெண் இல்லை, இது விவரமான பெண்மணி. சரி, இந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், நான் உங்களை கூட்டிட்டு போனேன், என்னுடைய வாகனத்துல ஏறுங்க, உங்களை கூட்டு போய் நான் பலஸ்தீனத்துல விடுறேன் அப்படின்னு சொல்லி வாகனத்துல ஏற்றியாச்சு. ஏத்திட்டு போயிட்டே இருக்கும்போது கேட்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு? நியாயமா கேட்போம் இல்லையா? தப்பான கண்ணோட்டத்தில் இல்ல, யதார்த்தமான கேள்விதான் இது. உடனே அந்த அம்மா உடனே பதில் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துப்தலக்கும் தசுகுக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சில விஷயத்தை பற்றி நீங்கள் தோண்டி துருவி ஆராயாதீர்கள், கேட்காதீர்கள். சில விஷயத்தை சொன்னா அப்படி ஏத்துக்கணும், அதை போய் நோண்டிக்கிட்டு இதுல என்ன அதுல என்ன என்று தோண்டி துருவாதீர்கள். இன் துப்தலக்கும் தசுகுக்கும், அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விட்டால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில விஷயத்தை அப்படி ஏத்துக்கணும், அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதை போய் குடைஞ்சிட்டு இருக்க கூடாது, கேட்க கூடாது. அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் உங்களுக்கு சிரமமாகிவிடும். இந்த வசனத்தை அப்படி அந்த அம்மா அவருக்கு ஓதி காட்டணும், சுருக்குன்னு குத்துன மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏன் தேவையில்லாம அவங்க குடும்பத்து விவகாரத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எப்படியோ கூட்டி போய் ஊர்ல போய் விட்டாங்க. விட்ட உடனே அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பசங்க. ஆம்பளை பசங்க சொன்ன எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் ஆம்பளை பிள்ளை சிரிப்பு தான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா யா தாவூது இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்தி யா யஹ்யா குதுல் கிதாப பிகுவா. இது 3 குர்ஆன் ஆயத் தான். அப்ப அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் புரிஞ்சிட்டாங்க, இவருக்கு இந்த அம்மாவுக்கு 3 ஆம்பளை பசங்க, ஒரு பையன் பேர் ஜக்கரியா, ஒரு பையன் பேர் தாவூது, இன்னொரு பையன் பேர் யஹ்யா. மறுபடியும் கூப்பிட்டாங்க அந்த பிள்ளைகளை, கூப்பிட்டாங்க, இத்ஹபு இத்ஹபு, நீங்கள் எல்லோரும் போருங்கள், பி வரத்திக்கும் ஹாதிஹி இலல் மதீனா. சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கிறான். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் 300 சொச்சம் ஆண்டுகள் குகைக்குள்ளே வாழ்ந்து எழுந்து வந்தவுடன் அவர்களுக்கு கையில இருந்த சில நாணயங்கள், அதுல இருந்து ஒருத்தர் சொன்னாரா, இந்த நாணயத்தை கொண்டுட்டு ஊர்ல போய் நல்ல பண்டம் வாங்கிட்டு வா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வயிறு பசிக்குது, ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்திருக்கும், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பினாராம். இந்த கதை அல்லாஹ் கஹ்ஃபிலே சொல்கிறான்.
இந்த வசனத்தை அப்படி ஓதி காமிச்சு தான் பிள்ளைகிட்ட சொன்னாங்க, அந்த அம்மா என்னைய பத்திரமா மக்கால இருந்து கூட்டி வந்து மதீனா இங்க பைத்துல் முகத்தஸ்ல பாலஸ்தீனத்துல கொண்டு விட்டுருக்காரு அப்துல்லா முபாரக். இவர் பெரிய சீதேவியா தெரியுது, சும்மா அனுப்பக்கூடாது, விருந்து கொடுத்து அனுப்பணும், வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். எனவே இது ஹபூபி வரத்திக்கும் ஹாதிஹி இலல் மதீனா, நகரத்திற்கு போய் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவரை நல்ல கண்ணியப்படுத்தி சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்பா அப்படின்னு சொன்னாங்க. இது குர்ஆன் வசனம் தான். அவங்க பிள்ளைங்க போனாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ வச்சாங்க, விருந்து கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்ச உடனே அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஒரு சந்தேகம். எதை கேட்டாலும் இந்த அம்மா குர்ஆன் வசனத்தையே ஓதுது, எதை கேட்டாலும் குர்ஆனை கொண்டே பதில் சொல்லுது. இப்போ எப்படிப்பா இந்த அம்மாவோட வாழ்க்கை எப்படி நடத்துறீங்க, எதை கேட்டாலும் குர்ஆன் வசனத்தை ஓதுது அப்படின்னு கேட்ட உடனே அந்த 3 பிள்ளைகளும் சொன்னாங்களா, ஜக்கரியா, யஹ்யா, தாவூத் 3 பிள்ளைகளும் சொன்னாங்களாம், ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு வாரம் எங்கள் தாயாரோடு உங்களுக்கு ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டது பயணத்தில், இதற்கே நீங்கள் அழுத்திக் கொண்டீர்கள் என்றால் கடந்த 30 ஆண்டு காலமாக என் தாய் இப்படித்தான் எங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷம்? 30 வருஷம். பேசினால் குர்ஆன் தான், குர்ஆனை கொண்டுதான் பேசுவார்கள், குர்ஆனின் வசனங்களை கொண்டுதான் எங்களிடத்திலே பேசுவார்கள் என்று அந்த மகன்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே சொன்ன பொழுது அந்த தாயாரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், குர்ஆனோடு நெருங்கிய சமுதாயமாக அந்த காலத்து பெண்கள் சமுதாயம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் காலப்போக்கில் அவசர யுகத்தில் நம்மிடத்திலே கைகளிலே வந்த ஸ்மார்ட் போனினுடைய அந்த பழக்கத்தில் நாம் குர்ஆனை கொஞ்சம் அப்படியே எடுத்து ஓரத்தில் வைத்து விட்டோம் இல்லையா? இது உண்மைதானே? மகரீப் தொழுது விட்டால் குர்ஆனை திருப்பி ஓதி அதை ஓதச் செய்து கேட்டு இருந்த காலமெல்லாம் மாறி முன்னாடி பிள்ளையும் போனை வச்சுட்டு கேம் விளையாடுது. இந்த அம்மாவும் நேற்று மிஸ் ஆகி போன நாடகத்தை எடுத்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. இருக்கா இல்லையா? ஒரு வீட்டுல கணவன் மனைவி, அந்த அம்மா சாப்பாடு செஞ்சு கொண்டு வச்சிருச்சு, வச்ச ஒண்ணு சாப்பிடுறாரு வீட்டுக்காரரு. வீட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்லுகிறேன். சாப்பிடும் பொழுது வீட்டுக்காரர் அங்க சத்தம் போடுறாங்க, ஏங்க யாரு மனைவிய, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போனை பார்த்துக்கிட்டே சமைக்காதன்னு, என்ன நீ ரசத்துல உப்பையும் போடல புளியையும் போடல எதுவும் இல்லாம சப்பு இருக்கு அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா சமையல் கிட்ட பதில் சொல்லிச்சு, உங்களையும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க, சாப்பிடும் பொழுது சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க, போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்கன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ரசம் நினைச்சு பச்சை தண்ணி எடுத்து ஊத்தி சாப்பிடுறீங்க, ரசமும் இருக்கு பக்கத்துல, பச்சை தண்ணி இருக்குது. பச்சை தண்ணியில எப்படி உப்பு இருக்கும், பச்சை தண்ணியில எப்படி உரப்பு இருக்கும், அதுல எப்படி புளி இருக்கும்? அந்த அம்மா அங்கிருந்து கேட்டாங்க. இதுதான் யதார்த்தம் என்று. இப்ப இதோடு பழகி நம் நேரங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் இது பறித்து விட்டதோ என்கின்ற அச்சப்பாடு இருக்கிறது. நல்லதற்கு பயன்படுத்துகிறோம் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஒருபுறம் இது மிகப்பெரிய தீங்கையும் மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்தையும் சீரழிவையும் நோக்கி நம்முடைய பிள்ளைகளை தள்ளிவிடுமோ என்கின்ற அச்சமும் பயமும் நமக்கு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் அன்புக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இஸ்லாத்தையும் ஈமானையும் உள்ளத்திலே கொடுத்து உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு எழுந்திருக்கிறது. நல்ல விஷயங்களையும் மார்க்கத்தினுடைய அந்த தக்வாவையும் இறையச்சத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு முன்மாதிரியான சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இல்லையா? இந்த பட்டிமன்றத்தில் கூட யாரோ ஒரு புள்ள பேசுன்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல உள்ள கதையை சொன்னாங்க. சேலத்து பக்கத்துல ஆத்தூர்ல நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்க வந்து சோசியல் மீடியா இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிடுச்சு. இந்த வீடியோ வெளியே வந்த பின்னாடி தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வயசான ஒரு பெரியவர், நல்ல சொத்து மதிப்பு, எல்லா தொழில் துறைகளிலே நல்ல சொத்து, திரண்ட சொத்துக்கு சொந்தக்காரர், ஒரு 70+ இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு வயசு. அவரை ஒரு 30 வயசு பையன், அவர் பையன் தான், அடின்னு அடிக்கிறான். அடிச்ச அடியில் அவருடைய முகம் வந்து கிழிஞ்சு ரத்தம் தொங்கி ரத்தமா ஊத்துது. இது அப்படியே பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறான், கையால் அடிக்கிறான், இப்படி இந்த முட்டால குத்துறான். ஒரு கட்டத்துல காலாலே மிதிக்கிறான். யார? பெத்த தகப்பன, வளர்த்த ஆளாக்கிய தகப்பன ஒதுக்கிறான், அடிக்கிறான், ரத்தம் வருது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா என்னமோ தெரியல, அவனுக்கு அந்த வெறி தீரவே இல்லை. கடைசியில் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சிகிச்சை பலனின்றி அவர் செத்தே போய்விட்டார். இது ஒரு கதை, இது நிகழ்வு. நான் கேட்கிறேன், பெத்தவரை நோக்கி கையை உயர்த்துவதற்குரிய அந்த ஒரு விதமான அந்த இறுக்கம் எங்கிருந்து வந்தது? நல்லதை எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி கொடுக்காததின் விளைவுதானோ?
பெற்றோரின் மீது வைக்கக்கூடிய பாசத்தையும் அந்த அன்பினுடைய தேவையையும் அவரின் உள்ளத்திலே புகுத்தாததின் விளைவுதானோ வெறும் கல்வி, வெறும் பணம், வெறும் காசு என்பதை மட்டும் கொடுத்து அந்த உள்ளம் காசுக்கும் பணத்திற்கும் சுகத்திற்கும் அடிமைப்பட்டதன் விளைவுதானோ இது என்று யோசிக்க வைக்கிறது இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல சமுதாயம் வேண்டும். ஊருக்கும் பெற்றவருக்கும் பெயரெடுத்துக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை, சமூகத்தை உருவாக்கி தர வேண்டிய கடமை, பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர், அவர் தன்னுடைய மகனை மேல் படிப்பு படிப்பதற்காக வேண்டி ஒரு அயல் நாட்டை தேர்வு செய்கிறார். அந்த பையன், அயல் நாடு என்றால் ஒரு ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு. சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன், அந்த நாட்டில் நாகரீகம் என்கின்ற பெயரிலே தாறுமாறான உறவுகள் நிகழ்ந்து இருக்கிற பழகி போன ஒரு நாடு அது. பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்கள் சர்வசாதாரணமாக அங்கே கடந்து போய்விடுவார்கள். அதையெல்லாம் அந்த நாட்டை தன் மேல் படிப்புக்கு தேர்வு செய்கிறார். அப்பாவும் நண்பரும் ஒத்துக்கிட்டாரு, நீ போய் படிவாப்பான்ட்டாரு. அவர் இந்த செய்தியை வந்து சொன்னார், என் பையன் இந்த குறிப்பிட்ட நாட்டை சொல்லி அந்த நாட்டுக்கு போயிருக்கான் படிக்கிறதுக்கு அப்படின்னா. எனக்கு இயல்பா வந்த சந்தேகம், பாய் ஏன் அந்த நாட்டை போய் சூஸ் பண்ணீங்க? அதுவும் குறிப்பா அந்த நாட்டுல இந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட ஏரியா முழுக்க முழுக்க அநாகரீகம் நிறைந்த இடமாச்சு. பிள்ளையுடைய சிந்தனையும் பார்வையும் அவனுடைய எண்ணங்களும் சிதறடிக்கப்பட்டு விட்டால், அவன் தப்பு செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட தப்பின் பக்கம் அது கொண்டு போய் அவனை நிப்பாட்டி விட்டால் எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப உண்மை உள்ளபடியே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியும் சில பேரண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏர்போர்ட்ல போய் என் பையனை சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு போயிருந்தேன், அவனை வழி அனுப்ப போயிருந்தேன். எல்லாரும் வழி அனுப்பும் போது கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஒரு 2 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. புள்ள பிரிஞ்சு போறாரு, திரும்பி 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தெரியல, ரொம்ப பெரிய விஷயமா அக்கறையோடு சொல்லுவாங்க, வாப்பா நல்லா சாப்பிடியா, நீ போற இடம் எப்படின்னு தெரியல, உடம்ப பார்த்துக்கோ, நல்லா படி, எல்லாம் சொல்லி அனுப்புவோம். நான் என்னதுமா செய்தேன், என் பிள்ளைய வழி அனுப்பும் பொழுது அவன் கையில குரானை தூக்கி கொடுத்தேன். அவர் சொல்ற, குரானை தூக்கி கையில கொடுத்துட்டு சொன்னேன், வாப்பா இதுதான் உன்னையே பாதுகாக்கும், நீ போற இடம் எப்படி இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ இதை இறுக்கமா பிடிச்சிட்ட அப்படின்னா இதன்படி நீ வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்து விட்டால், இதை நீ தினசரி ஓதி வரக்கூடிய வழக்கத்தை பெற்றுக் கொண்டால், இதை நீ பார்த்து பார்த்து பழகிவிட்டால் சத்தியம் நிச்சயம் நீ எந்த பாவத்தையும் பார்க்க மாட்டாய், எந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டாய். எங்கே போனாலும் இதை மட்டும் உன் கையிலே எப்பொழுதும் இறுக்கமாக வைத்துக்கொள் மகனே என்று சொல்லி என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. அன்பு சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு தேவை. சமுதாயத்தினுடைய எழுச்சியும் மாற்றமும் எங்கிருந்து தொடங்கும் என்றால் இரையச்சமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலிருந்துதான் தொடங்கும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய வறட்சியாய் போச்சு, ரொம்ப பெரிய வறட்சி. அன்பர்களே, அதுதான் தேவை. அதை கொண்டுதான் ஒரு சிறந்த சமூகத்தை, முன்னுதாரணமான சமூகத்தை நாம் புறம்போட்டு உருவாக்க முடியும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி என்று ஒரு சஹாபி இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாடுகளுக்கு தூது செய்தி அனுப்பினார்கள், இஸ்லாத்தை நோக்கி வாங்க அப்படி சொல்லி. அப்ப இவருக்கும் ஒரு நாட்டை தேர்வு செஞ்சாங்க. அந்த நாடு அன்றைய கட்டத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய யுஎஸ்ஐ போன்று ஒரு வல்லரசு நாடு, பாரசீகம். அந்த பாரசீகத்திலே ஒரு மன்னர் இருந்தால், அந்த மன்னருக்கு பெயர் குஸ்ரு. அவரிடத்துல போய் லெட்டர் கொடுத்துட்டு இஸ்லாத்தினுடைய அழைப்பை சொல்லிட்டு வரணும். அவங்கவுங்க வாங்கிட்டு போனாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ஸஹ்மியும் போனாரு, வாங்கினாரு, போனாரு. இவர் தகவல் கொண்டு இந்த லெட்டர் கொண்டு வராத செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கான ஒரு விதமான அலர்ஜி, ஒரு விதமான ஒவ்வாமை, என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவரை முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்டினாங்க. லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் வாங்கி திருப்பி பார்த்த உடனே அந்த குஸ்ருவுக்கு கடுமையான கோபம். இந்த முகமது அடிமையாக இருக்கக்கூடிய இந்த முகமது இடத்துல எனக்கு வந்து கடிதமா? அந்த காலத்தினுடைய பழக்கம் என்னன்னா, அரசர்களுக்கு கடிதம் எழுதினால் அரசர்களின் பெயர் தான் முதல்ல இருக்கணும், அனுப்பக்கூடிய நபருடைய பெயர் பின்னாடி இருக்கணும். ஆனா இஸ்லாமிய மரபு என்னவென்றால், யார் எழுதுகிறாரோ கடிதம் அவரின் பெயர் முதலில் இருக்கும், யாருக்கு போகிறதோ அவருடைய பெயர் 2வது இருக்கும். மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ரா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து பாரசீகத்தினுடைய மன்னர் குஸ்ருவுக்கு எழுதப்பட்ட கடிதம் அப்படின்னு அந்த முதல் வரியை படிச்சாரு பாருங்க, கலக்கணம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அடிமை முகம்மது அவன் பேரை முதல்ல போட்டுட்டு
ஏன் பேர் ரெண்டாவது போடுறாருன்னு சொல்லி மொத்தமா படிக்கவே இல்லை, கிழிச்சிட்டாரு. கிழிச்சு தாம் தூம்னு கத்துறாரு. வந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா செய்தியை சொல்லியாச்சு, சத்திய இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தாச்சு, கடிதத்தை கையில கொடுத்தாச்சு, போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க இந்த செய்தியை, கொடுத்த யாரும் சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் கோபத்துல கத்துனா, கிழிச்சு போட்டான், என்னை தேடிப்பான் போல தெரியுது, அல்லாஹ் என்னை கொண்டு வந்து விட்டுட்டான். அவன் கிழித்து விட்டான் உங்கள் செய்தியை, கண்ணியம் கொடுக்கவில்லை. தாறுமாறாக உங்கள் கடிதத்திடத்திலே நீங்கள் கொடுத்த அந்த அழைப்பை அவன் நடந்து கொண்டான் என்று சொன்னவன ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க, பத்வா செய்தார்கள். எந்த பாரசீகம் என்னுடைய எழுத்தை மதிக்காமல் அல்லாஹ்வின் தூதை மதிக்காமல் கிழித்ததோ அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் கிழிப்பான், இல்லாமல் ஆக்குவான், துஆ செய்தார்கள். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு வல்லரசு மிக்க நாட்டுக்கு தூது செய்தியை கொடுத்து அனுப்புவதற்கு தேர்வு செய்த நபர் இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி. ஏன் தேர்வு செஞ்சாங்கன்னா, இறையச்சத்தின் மறு உருவமாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இருந்தார். எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று வெறுமின்ன வாசகத்தை மட்டும் போட்டுக்கிட்டு உடல் மண்ணுக்கு, உடல் இந்த நடிகனுக்கு அல்லது இந்த நடிகைக்கு அல்லது இந்த ரசிகர் மன்றத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் பாலாபிஷேகம் செய்வதையோ அல்லது அவர்களுக்கு காலிலே போய் விழுந்து கிடப்பதோ அவர்களுக்கு இருக்காது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இறையச்சத்தின் முன்னுதாரணம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இரண்டாவது சக்கரவர்த்தி நாடு அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவை போன்று ரோம் தேசம், ரோம தேசத்தை ஒரு மன்னர் இருந்தார், பைசாந்திய பேரரசு. அந்த அரசை எதிர்த்து கடுமையான முறையிலே போர் நடந்தது. அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் சில சஹாபாக்களை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதிலே ஒருவர் இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, கைதிகளாக பிடித்து விட்டு போய்விட்டார்கள். அது என்ன ஏன்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பைசாந்திய பேரரசு ரோம பேரரசு சக்கரவர்த்தியிடத்திலே போகிறார்கள். என்ன எங்க ஆட்களை பிடிச்சு வந்துறீங்களா, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீ பேச வந்திருக்கிறத பார்த்தா உங்க டீம்ல முக்கியமான ஆள் மாதிரி தெரியுது. சரி, ஒண்ணு பிரச்சனை, நமக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சமரசம் பேசிக்கலாம். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இந்த உமர் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டாம், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண சொன்னா என் ஆட்சியின் மொத்தத்தில் பாதியை தருவேன். ரோம பேரரசு என்பது வல்லரசு நாடு, அதன் பாதியை உனக்கு தருவேன். மட்டுமல்ல, என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுத்து என்னுடைய மருமகனாக ஆக்கிக் கொள்வேன். இன்னைக்கு சாதாரண கவுன்சிலர் பதவிக்கு அடிச்சுக்கலாம் இல்லையா, நீயா நானான் போட்டி நடக்குது. தெரு வார்டு மெம்பருக்கு அவ்வளவு தூரம் பணம் விளையாடுகிறது, பல்வேறு விதமான போட்டியும் பொறாமையும் எழுந்து இருக்கிறது. ரோம பேரரசு அன்னைக்கு வல்லரசு, அந்த அரசின் பகுதியை நீ ஆட்சி செய்கிறார். என் வீட்டு மகளை உனக்கு கொடுத்து உன்னை என்னுடைய மருமகனாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று பேரரசு சொல்கிறது. அவர் சொன்னாரு, இதை மட்டும் இல்ல, இந்த மாதிரி 7 மடங்கு அதிகமா எனக்கு நீ ஆட்சியை கொடுத்தாங்க, உன் பின்னால என்னால வர முடியாது. உமருக்கு பின்னால் போகிறேன் என்று நினைத்தாயா? உமருக்கும் எனக்கும் எந்த இறைவனை அறிமுகப்படுத்தினார்களோ எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன், அவர்கள் காட்டிய வழியில் இருக்கிறேன். எனவே நீ காட்டக்கூடிய இந்த சுகம், பதவி சுகம் அல்லது பெண்ணை காட்டி மயக்கக்கூடிய இந்த சுகத்துக்கெல்லாம் நான் மயங்குபவன் அல்ல என்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னார். அரசருக்கு பகீர் என்று ஆகி போச்சு. என்னது அது, இப்படியும் சில பேர் இருப்பாங்களா? காசை காட்டுறோம், பதவியை காட்டுறோம், பெண்ணை காட்டுறோம், மயக்கமே வரமாட்டேங்குது இந்த ஆளுக்கு. நீ கேட்கலன்னு சொன்னா உன்னை நாங்க கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ரோம சக்கரவர்த்தி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதையும் சந்திக்கிறேன்றார் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. இவர் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தண்டனையை காண்பித்து அவரை பயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அரசர். ஒரு பெரிய சட்டி, எண்ணெய் ஊற்றப்பட்டது, நெருப்பு மூட்டப்பட்டது, தக 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 என்று எண்ணெய் கொதித்தது. கொதிக்கும் நேரத்திலே அங்கே பிடிபட்ட சஹாபாக்களில் ஒருவரை தூக்கி தகதக என்று கொதித்துக் கொண்டிருக்கிற அந்த எண்ணெய் சட்டியில தூக்கி போடப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் எலும்பு வேறாக, சதை வேறாக, அப்படியே மொத்தமாக பிஞ்சு துண்டு துண்டாக போனது. அரசர் சொன்னார், நீ நான் சொல்றதை கேட்கணும்னா உன் கதி இதுதான் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னார், இதை மாதிரி என்ன கொடுமை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், தயார், நான் இதையும் சந்திக்க தயார். வாயடைத்து போனான் அரசன். உடனே சொன்னான், தூக்கி போடுகிறார்கள் அப்படின்னு. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா
தரதரவென்று இழுத்து வரப்பட்டார் எண்ணெய் சட்டிக்கு முன்னால். வரக்கூடிய நேரத்திலே அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள். பார்த்தவுடன் காவலாளிகளுக்கு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. இவ்வளவு நேரம் அழாம தைரியமா இருந்த இவரு ஏன் இப்ப அழுகுறாரு? உயிர் பயம் வந்து போச்சோ என்று நினைத்து உடனே திருவருன்னு கூட்டு போனாங்க திருப்பி அந்த மன்னர்கிட்ட. மன்னரே அழுகுறாரு, பாருங்களேன், அழுகுறாரு. பயந்துறார் போல தெரியுது, உயிர் பயம், சாக போறோம்னு பயந்துறார் போல தெரியுது. உடனே மன்னர் கேட்டாரு, இறப்பின் மீது பயம் வந்துருச்சா உனக்கு? பயப்படுறியா? இறந்து போக போறமே, சட்டியில கரிஞ்சு போக போறமே என்று பயப்படுறியா அப்படி மன்னர் கேட்டார். உடனே அப்துல்லா இப்னு ஹுதாஃபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த உயிரை நான் விட போகிறேனே, எண்ணெய் சட்டிக்குள் குதிக்க போகிறேனே என்று நினைத்து பயப்படவில்லை. நான் அழுதது அது என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு உயிரைத்தான் தந்திருக்கிறான். இந்த சட்டிக்குள் விழுந்து போனால் அந்த உயிர் போய்விடும். என் உடம்பிலே எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமங்கள் அளவுக்கு எனக்கு அல்லாஹ் உயிரை தந்திருந்தால் ஒவ்வொன்றாக நான் கொடுத்து அல்லாஹ் இந்த சத்திய மார்க்கத்தை நான் நிலைநிறுத்திருப்பேனே என்று நினைத்தேன், அழுதேன் என்று சொன்னார் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. இங்க செய்தி இது இல்ல. ரோம பேரரசருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஒரு கொள்கை காட்டி இவ்வளவு தூரம் இணையற்றத்தோடு இருப்பாங்களா? உன்னை விட்டுறேன் பானா. யார் சொன்னா? அரசர் சொன்னார், உன்னை விட்டுறேன், கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அவருடைய தலையை துறந்து காட்டினார் ரோம பேரரசு. வா, வந்து என்னுடைய தலையிலே நெற்றியிலே வந்து ஒரு முத்தம் கொடு. முத்தம் கொடுத்து விட்டு போ, நான் உனக்கு விடுதலை கொடுத்து விடுகிறேன். அப்துல்லா கேட்டார், எனக்கு மட்டும் விடுதலை தந்தால் பத்தாது. சஹாபாக்கள் எத்தனை பேரை கூட்டி வந்தீர்களோ சிறை கைதிகளாக, மொத்த பேருக்கும் விடுதலை தந்தால் நான் முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுப்பது ஒன்றும் உன்னை கண்ணியப்படுத்தி அல்ல, உன்னை கண்ணியப்படுத்தி நான் கொடுக்கும் முத்தம் அல்ல, என் தோழர்களின் விடுதலைக்காகவே நான் செய்யக்கூடிய ஒரு காரியம். நேர போனாரு, முத்தம் கொடுத்தார், மொத்த தோழர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். மன்னனுக்கு என்ன திருப்தினா, நாம சொல்றது எதையுமே கேட்காம இருந்தாலும் இதையாவது கேட்டுவிட்டானே, மக்கள்லாம் அரசன் சொன்னதை எப்படியோ அந்த அடிமை கேட்டுவிட்டார் என்ற சிந்தனை பிறந்தால் போதும் என்று நினைத்தான் மன்னன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா நேர போனார். யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கதையெல்லாம் சொன்னார். யா கலீஃபத்து ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தூதரே, இந்த மாதிரி ரோம சக்கரவர்த்தி நடத்துல நடந்து கொண்டான், நான் முத்தம் கொடுத்தேன் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நீங்கள் அந்த பேரரசின் தலையை முத்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த தியாகத்தை மதிப்பு கொடுத்த விதமாக, அதை அங்கீகரிக்கும் விதமாக உங்கள் தலைக்கு, உங்கள் நெற்றிக்கு நாங்கள் முத்தம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை நான் செய்யற ஃபர்ஸ்ட் சொல்லி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பக்கத்துல கூப்பிட்டு செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெற்றியில முத்தினார்கள், தலையிலே முத்தினார்கள். சஹாபாக்கள் மொத்தத்துக்கும் சொன்னார்கள், எல்லாரும் வந்து அவருடைய தலையை முத்துங்க, பாக்கியமான மனிதர், இறையச்சத்தின் மறு உருவம் இவர், எவ்வளவு தூரம் தியாகத்தை கொடுத்தாலும் இவர் இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுத்து கொண்டே இருப்பார், தன் இன்னுயிரை என்று வெளிப்படுத்தியவர், இவர் தலையை முத்தினாலும் நன்மைதான் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தம் கொடுக்க செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஈமானுக்காக, இந்த சத்திய இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த பெரிய எல்லைக்கு போனாலும் சரி, எவ்வளவு தூர சிரமத்தை அனுபவித்தாலும் சரி, அதை தாங்க தயார் என்கின்ற மனோநிலையில் தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அந்த சிந்தனை மிக்கவர்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. காரணம், சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மயங்கி போய் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அதே போன்று நாமும் செய்ய வேண்டும், அதே போய் நாமும் இருக்க வேண்டும், நாமும் இப்படியான ஒரு ஆட்டத்தை போட வேண்டும், அதற்கு பல லைக்குகள் கிடைக்க வேண்டும், பல நபர்களுடைய ஷேர்கள் அது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் மானத்தை, தங்கள் அழகை, தங்களுடைய அலங்காரத்தை கடை விதித்து சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கால சூழலிலே இறையச்சம் என்றால் என்ன, அழகு யாருக்கு சொந்தமானது, ஒரு பெண்ணின் அழகு யாருக்கு உரிமைப்பட்டது, ஒரு பெண் தன் பேரழகை யாருக்கு காண்பிக்க வேண்டும், யாருக்கு காட்டக்கூடாது, இறையச்சம் உள்ள பெண் சமூகம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய எதிர்கால சந்ததிகளுக்கும் கொடுத்து அவர்களை பண்படுத்தி அவர்களை இறையச்சத்தின் குன்றுகளாய் உருவாக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதே போன்று ஆண்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு இறையச்சம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களை பண்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், சுற்றி இருக்கும் சூழல் மொத்தமும் கெட்டு போயிருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு நம்பிக்கையாகத்தான் அனுப்புகிறோம். பள்ளிக்கு போகிறார்கள், படிக்க போகிறார்கள், கல்வியை தேடி போகிறார்கள்,
இன்னென்ன கோர்ஸுகளினுடைய பிள்ளை படிக்கிறான் என்று. ஆனால் யாருக்கு தெரியும் அங்கே சேரும் சேர்மானம் எப்படியான சேர்மானம்? அதிலிருந்து அவன் கல்வியை மட்டும்தான் படிக்கிறானா அல்லது தீய பழக்க வழக்கங்களை படித்துக் கொண்டு வருகிறானா? கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவன் அடிமையாகி போனானா? தெரியவில்லை. சுற்றும் நாசமாய் போயிருக்கிறது, நஞ்சாய் போயிருக்கிறது பழக்க வழக்கங்கள் மொத்தமும். அந்த சூழலிலே அவர்களை அந்த தீமைகளிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் இறைவனின் அச்சத்தை மட்டும்தான். அது மட்டும்தான் எல்லா மக்களையும் தவறிலிருந்து பாதுகாக்கும். அதை உருவாக்கி கொடுத்து நாம் ஆளாக்கி விடுமையானால் எந்த பெரிய எல்லைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் சென்றாலும் நிச்சயமாக அவர்கள் வழியிலே சருகி போய்விட மாட்டார்கள், வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்பார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியான ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை தான் திருமங்கலம் ஜமாத்துகள், குறிப்பாக நூருல் இஸ்லாம் மக்தப் மதரசாவினுடைய மாணவர்கள் இங்கே அவர்கள் செய்து காட்டிய பல்வேறு பல்சுவை நிகழ்ச்சிகள் வழியாக காண முடிந்தது. உள்ளபடியே சொல்கிறேன், இந்த நகரத்தின் மக்கள் நீங்கள் மிகுந்த ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மதரசாவிற்கும் ஜமாத்திற்கும் பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி மெருகேறுவதற்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று 9:30 மணி ஆன பின்னாடியும் கூட ஆடாம அசையாம உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் மொத்தத்தையும் முடிச்சுட்டு பரிசுகளை பிள்ளைங்க வாங்குறத பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு தான் நாம போவோம் என்ற திருப்தியோடு அமர்ந்திருக்கிற இந்த அமர்வு நீங்கள் சன்மார்க்கத்திற்கு வழங்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு உந்துதல், ஒரு மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஆசுவாசம் என்பதை நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை, முன்மாதிரியான சமுதாயத்தை நம் சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதிர்கால சந்ததிகளை சீரும் சிறப்போடும் வாழ்க்கையை வாழ வைப்பதற்குரிய வாய்ப்பை, குறிப்பாக இறையச்சமிக்கவர்களாக அவர்களை வார்த்தெடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசில் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. அல் மதரசத்துன் நூருல் இஸ்லாம்